டயனா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பாரி வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது. அந்த லவ் கடைசி கிளைமேக்ஸ்லாம் கலக்கிட்டாப்பில் சுதாகர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி சேத்தன் சாரோட நடிப்பு, ரோஜா மேம் அவங்களோட லவ், சேத்தன் சாருக்கும் ரோஜா மேடத்துக்கு உள்ள லவ்வும், பாரிக்கும் அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் இருக்க லவ் சூப்பர். அப்படியே ஆங்கிலோ இண்டியன் மாதிரி அதை ரொம்ப, ஏன்னா அதை கன்வின்சிங்காக பண்ணணும், ஏன்னா அவங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் முருகன், அது வெற்றி படம், அருமையான ஒரு வெற்றி படம் ப்ரொடியூசருக்கு. ஸோ பண்ணேன், ஏன்னா ரொம்ப காமெடி, கடைசி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சிரித்து பார்த்தோம். ஸோ பாரி ஜமாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டார். ஜமாவில் என்ன இருந்ததோ கோவத்தில் பண்ணினதுல நல்லாயிருக்கு. இது பெரிய வெற்றி அடையும். நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள், ரசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு வருது, மறக்காமல் ஃபேமிலியோடு, ஏன்னா அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலி படங்கள்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த படமும் இன்னொரு வெற்றி, அது உறுதியாயிடுச்சு. நீங்கள் படம் தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். வாழ்த்துக்கள். ஏன்னா வாழ்த்துக்கள் நீங்கள் பேசணும். வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான படைப்பு. எல்லாருமே குடும்பத்தோடு போய் உட்கார்ந்து கொண்டாட்டமாக பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு திரைப்படம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்க பிரச்சனை ரொம்ப ஆழமாக, ரொம்ப அர்த்தத்தோடு யோசித்து எழுதியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கடைசி ஒரு 30 நிமிஷம்லாம் பிச்சு எரிஞ்சிட்டிங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. குடும்பமாக போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு திரைப்படம். எல்லோரும் குடும்பமாக போய் பாருங்கள். வாழ்த்துக்கள். பாரிக்கு எல்லாரும் பெரிய கிளாப் பண்ணிடலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு ஃபிலிம் தியேட்டரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டு பார்க்க முடிஞ்சுது. நான் அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ என்ன ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது. ஸோ பாரி வந்து என் பையனை தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் நடிக்கிற ஃபுல் அந்த டேஸ் மொத்தமாக. ஏன்னா அவன் பேர் கிருஷ்ணா, என் பையன் பேர் கிருஷ்ணா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் பாரியை ஃபீல் பண்ணல. என் பையன் கூட பேசுகிற மாதிரியே நான் எவ்ரி சீனில் நான் வந்து ஃபீல் பண்ணதுனால தான் அவ்வளோ நேச்சுரலாக வந்தது எங்களோட அந்த பாண்டிங். 2 பசங்க, பொண்ணு, ஹஸ்பண்டு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து என் முன்னாடி பேசுகிற தைரியம் இருக்காது. ஆனால் அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஃபுல் கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாரி உண்மையிலே சூப்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜமா பார்த்து இது பார்த்தா எல்லாருக்குமே புரியாது, அவ்வளோ கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. ஸோ ப்ரில்லியண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரில்லியண்ட் ஹீரோ. ரம்யா வந்து ரொம்ப அழகாக அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. அண்ட் ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே ஹாப்பியாக பார்த்துருக்கேன் இந்த படம். ஸோ எல்லோரும் நீங்களும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வணக்கம் ப்ரோ. என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை கொஞ்சம் பொறுமையாக சொன்னீங்க. பெங்களூர் பாப்பான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கோபி. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பிச்சு வாங்கி ஒரு கேரக்டரை வந்து கோபி பரதாபங்கள் கோபி மாதிரியே இல்லை, இன்னுமே வேற கோபியாக தெரிஞ்சது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே ஒரு போராட்டினாரு. அதே மாதிரி வந்து சார் நீங்கள் வந்து இப்போ சொல்லாமான்னு தெரில, ஆனால் படம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு சார். கேரக்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக இல்லைங்க, அது சொல்லலாம், வேற ஒன்று சொல்ல வந்துட்டேன் நான் அந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு. அது இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப கத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து உள்ள. ரொம்ப ஜாலியான படமாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பார்த்துருங்க. ஹீரோவை பற்றி ஒரு 2 வார்த்தை. ஹீரோ ப்ரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் கோபிக்கு ஒன்று கதை சொல்லும்போது தான் நான் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்தேன் ப்ரோ. நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வெளியே உட்காந்து சரி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சாலும் இது பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. செல்முருகன் அண்ணன் அவர் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து ரம்யா பண்ணது, ரம்யா அவங்க பண்ணது, ப்ரோ பண்ணது எல்லாமே சூப்பராக, சேத்தன் சார் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. வந்து மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். Nijama, we thoroughly enjoyed the film. Superb Pari. And சூப்பராக இருந்தது. ஃபுல் ஃபன் ஃபில்டாக இருந்தது.
அதான் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அதையும் மீறி இருந்துச்சு. காஸ்டிங் வாஸ் ரியலி குட். அண்ட் ஜமா பார்த்தவங்களுக்கு ஜமா எடுத்த ஒரு டைரக்டர் ஹீரோவா இது அப்படின்னு ரொம்ப அதில் ஒரு பரிமாணம்னா இதில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பரிமாணம். தரோலி லவ். லாஸ்ட்ல கமல் சார் மாதிரி இன்ஸ்பிரேஷன் தானே, கமல் சார் இன்ஸ்பிரேஷன் தானே. ஸோ அது ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு லாஸ்ட்ல. சேத்தன் சார் வரட்டும். சேத்தன் சார் வாங்க. நீங்க வந்தாதான் மேம் உங்களை பத்தி பேசுவோம். இவரை எல்லா படத்துலையும் வில்லனா யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா சீரியஸான அப்பாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜமாலில் கூட நீங்கள் வில்லனாக தானே, ஐ மீன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இவரோட பழகின பிறகு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐய இவர் அது இல்லை, இவர் இதுதான். மொக்க பீஸ் நான் சொல்ல, அவர் தான் சொல்றாரு. ஸோ தெரிஞ்சு உங்களுக்கு அவரோட பழகின பிறகு பாரிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் ஒரிஜினல்னு. ஸோ சேதன் கிட்டத்தட்ட அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது சே நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கு நான் யோசிச்சிருக்கேன். ஃபென்டாஸ்டிக். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் சேதன் ஹஸ் டன். உண்மையிலே தேங்க்ஸ் ஸோ மச் பாரி ஃபார் அவரை பற்றி புரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் அவரை மைண்டில் வச்சு எழுதின மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சா மேம்? லவ் பண்ணுறேன். ஐயோ பாரி என்னை விட எல்லாரும் விட பாரி தான் சேத்தனை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஐ தரோலி லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் பாரி. வெல் டன். வெல் டன். ஒரிஜினல் ரோல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நடிக்கவே இல்லை வாழ்ந்துருக்காரு. And yeah, all the girls, the casting was superb. In மகளா நடிச்ச இஸ்மத், நிக்கிலா சூப்பராக பண்ணாங்க. லாஸ்ட்ல your character finished so well and Namya was so good. நிஜமா like it was a very different portrayal of you. நான் நினைக்கவே இல்லை like you can look like that. It was wonderful. Casting was superb. Roja ma'am was superb. சேத்தனுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுருந்தேன். நீங்க கொடுக்கலாம் அப்புறம் யார்? அன்பே டயானா படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படத்தோட ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தோட போஸ்டர்ஸும் பார்த்தோம், ஹோர்டிங்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தோம். ரொம்ப ஒரு ஜாலியாக கலகலன்னு இருக்கிற ஒரு படம். லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து தேட்டரே வந்து பேங்க் ஆகிடும், அந்த மாதிரி பயங்கர ஃபன்னு. ஸோ இதில் வந்து கேஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரி ப்ரோ பிரிச்சிட்டாரு. உண்மையிலே வந்து ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரு. அண்ட் வந்து ரம்யா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக த்ரூஅவுட் த ஃபிலிம் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியனுங்கிறத வந்து பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கோபி ப்ரோ. அவரை வந்து இந்த ஒரு ஒரு பெங்களூர் ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தர் மாதிரி பார்க்கும்போது ரொம்ப இருந்தது. அவருக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் காமெடி பயங்கரமாக இருந்தது. மியூசிக் அண்ட் மேக்கிங்காக எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பே டயானா பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஃபன்னு, நல்ல காமெடி, செம்ம ஜாலியாக போணுச்சு படம். பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரம்யாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே அவங்க பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலி வந்து தேட்டரோட குடும்பத்துக்கு வந்து நல்லா ரசித்து சிரித்து பார்க்கலாம். நல்ல ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வேடா நீ சொல்லும் எப்படி இருக்குன்னு சொல்லு. வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு காமெடி ஃபில்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமாகவே வந்து இது வந்து ஒரு மனிதர்களை வந்து எப்படி ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவையாக, ஆனால் வந்து ஒரு ரியாலிட்டியாக அந்த படம் வந்து ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையை எல்லாரும் குடும்பத்துக்குள்ள உள்ளே போன மாதிரி இருந்தது. உண்மையாகவே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம். எங்கள் பையன் பேர் வேறு கிருஷ்ணா, அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அது வேறு வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னையே நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணேன். சம்டைம்ஸ் இது வெரி தான், அதாவது வந்து பேரண்ட்ஸை வந்து குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுபோல் குழந்தைகளையும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம்
அப்புறம் 2 கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது யார் விட்டு கொடுக்குறதுங்கிறது இல்லாமல் வந்து 2 பேர் விட்டு கொடுக்குறது, ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஒரு மனிதருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஆனால் சீரியஸான விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். வந்து இது வந்து ஒரு புது டைரக்டர் மாதிரியே தெரியல எனக்கு. அவரே நடித்து அவரே வந்து எனக்கு என்னென்னா ஒரு புதிய பாதையை வேற ஒரு வெர்ஷனில் பார்த்த மாதிரி தான். அதாவது புதிய பாதை ஒரு சீரியஸான ஃபில்மு, ஒரு ஹீரோ கம் டைரக்டர் வந்த மாதிரி புதிய பாதைக்கு அப்புறமா நான் வந்து வந்து என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை ஒரு ஹீரோ கம் டைரக்டர் அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பாரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த படம் யார் சொன்னாலும் இந்த படத்தோட வெற்றியை தடுக்க முடியாது. நிச்சயமாக லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து நீங்கள் சிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் பீயிங் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. ரியலி ஐ லவ் த ஃபிக்சர். ஆல் த பெஸ்ட். அது ஹீரோயின் நடித்தவங்க வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ஹீரோ நடித்தவர் வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரக்கடான கேரக்டரு, அப்பா அம்மாவுக்கு பயப்படுற ஒரு கேரக்டரு, அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பாரி. அம்மா ரம்யா கூட வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து தமிழை எப்படி பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. வெரி அது மாதிரி வந்து சேத்தன் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டில் வந்து அந்த பிக்சர் எப்படி வந்து கடைசியே வந்து உண்மையாகவே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ ரொம்ப சேடாக எதாவது முடிச்சிடுவாங்களோ, ஒரு சென்டிமெண்ட்டாக வரணுங்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது, இது மாதிரி ஆகிடுமோங்கிறபோது நம்மளை ஏமாற்றி எவ்வரி சீன் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸு ஆனால் காமெடி சஸ்பென்ஸாக முடிகிற மாதிரி இருந்தது. நிச்சயமாக ஃபண்டாஸ்டிக். ஆல் த பெஸ்ட் டு தி டிரெக்டர் அண்ட் ஹீரோயின் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆல்சோ. ஆல் த பெஸ்ட். ஜமா பாரியோடைய 2வது படம் அன்பே டயானா. தமிழில் எனக்கு ரொம்ப பிடித்த எழுதி இயக்கி நடிக்கிற ஒருத்தரில் பாரி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நினைக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பாரி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஜமால் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தார். இதில் படம் தொடர்ந்துலேருந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தார். அதுவும் கடைசி 20 நிமிஷம் எனக்கு தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். சிரிக்கவும் செய்து யோசிக்கவும் செய்கிறோம், நெகிழவும் செய்கிறோம். அண்ட் அதில் ஒரு இந்த மாவு காட்சியை சொல்லாமான்னு தெரில, ஆனால் படத்தில் சொல்லல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னா மாவு கடையை வச்சிருக்க முடியாதுடா, பொழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பாரி ஒரு டைலாக் சொல்லுவார். அம்மா அந்த மாவு வாங்கினவன் யார், நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த ஒன்று போதும் இந்த படம் என்னென்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த அப்பா மகன் உறவை வச்சு நிறைய வந்திருக்கு. பட் இப்படி ஒரு அப்பா மகன் நான் வந்து லைக் வெரி எமோஷ்னல். எங்கே சேத்தன் சார்னு தெரியல, சேத்தன் சாரோடைய ரசிகன் நான், விடுதலையில் ஜமாவில். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படத்தையும் தாண்டி இருந்துச்சு. சேத்தன் முதல்ல என்னை பயங்கரமாக சிரிக்க வச்சார், நெகிழ வச்சார். அவர் அப்பா பையன் உறவு அப்படி இருக்குன்னா அந்த பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து சேத்தன் சாருக்கும் ரோஜா மேமுக்கும். ஸோ எல்லா கேரக்டரும் ஆக்சுவலாக நம்ம முழுக்க பெங்களூர் ஸ்லாங்க பேசி தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவாரோன்னு நினச்சேன். அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து ஸோ மொழி தாண்டி, மதம் தாண்டி, இனம் தாண்டி, ஜாதி தாண்டி மகத்தானது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிந்திக்க வச்ச ஒரு படம் தான் அன்பே டயானா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச பாரியினுடைய வணிக ரீதியான வெற்றி இந்த படத்துலேருந்து தொடங்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அன்பே டயானா பாரி வந்து போன படத்தில் ஒரு பர்ஃபார்மராக எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு என்டர்டெய்னராக, அதுவும் லாஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் கிட்டத்தட்ட எனக்கு என்ன வரும், எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு ஒரு மெனு கார்டு மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொடுத்துருக்காரு. எல்லாமே பண்ணிட்டாரு. பாரி நீ நினச்சது எல்லாமே நடக்கும். பாரிக்கு எனக்கு நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் படம் எங்கள் 2 பேரோட ஃபஸ்ட் படம் ஒரே வருஷம், கிட்டத்தட்ட ஒரே வருஷம் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் நின்னோம். அப்போ பாரிக்கு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அது எதுவுமே இனிமேல் பாரிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாரியால் எழுத முடியுது, நடிக்க முடியுது, டைரக்ட் பண்ண முடியுது. ஒருத்த கை ஒருத்த கால் இல்லைனா கூட இந்த காளி புடச்சிப்பாண்டாங்கிற மாதிரி பாரி இனிமேல் எல்லாமே பண்ணுவார். பாரி ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. வணக்கம். படம் ஹிட்டுங்க. படம் சூப்பர் ஹிட். எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். அப்பா அம்மா, பிள்ளைங்க, ஜென்சி எல்லாருக்கும் பிடிக்கும். இமோஷன்ஸ் இருக்குது, அழகான ஒரு நகைச்சுவை இருக்குது, வாழ்வியல் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் I've seen in recent years. My best wishes and congratulations to the entire team, to Pari especially, the right-hand director and the hero of this film. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எழுதி அது வந்து சுவாரஸ்யமாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு தேவையான அந்த இமோஷன்ஸையும் அதுக்கு தேவையான அந்த நகைச்சுவையும் திரைக்கதையில் கோர்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. Hats off to him and to the entire team and to Yuva, the producer. It's going to be a grand success. Blast. And Chetan, my friend, he's the soul of the film. He's the soul of the film and a wonderful, excellent performance. எல்லாருக்கும் வணக்கம்.
இப்போ தான் அன்பே டயனா படம் பார்த்தோம். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம், பயங்கர ஜாலியான ஒரு படம். வெரி வெரி ஹாப்பி. எல்லாருமே பயமாக நடிச்சிருந்தாங்க. பாரி, ரம்யா, மை ஃபேவரட் கோபி எல்லாருமே. சார்லாம் கலக்கிட்டார். சார் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓவராலாக ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பாக 200% ஹிட்டான ஒரு படம் தைரியமாக சொல்லலாம். எல்லோரும் பயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. மேம் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பை எவ்ரி ஒன். கங்க்ராட்ஸ் டு $1 million, yet another blockbuster for them. மியூசிக் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதித்தியும் நல்லா நடிச்சிருந்தது. சூப்பர். எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். படம் பெரிய ஹிட்டாகவும் என்ஜாய் த சக்ஸஸ். லவ் யூ ஆல். கண்டிப்பாக நான் போய் தேட்டர் பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் பாரி. பாரி இஸ் லைக் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி இப்போ லீடாக அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காரு. லைக் இட்ஸ் லைக் நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் பாரிக்காக. இட்ஸ் வெரி பர்சனல், வெரி எமோஷ்னல் மூமெண்ட். லவ் யூ பாரி. சூப்பர். கண்டிப்பாக பெரிய ஹிட்டு. நீங்கள் தானே ஹீரோ நம்மளை பற்றி நாமளே பேசுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தானே சார் சொல்லணும். வணக்கம். பாரி வந்து இந்த அதாவது நம்ம ஜமா பண்ணி முடித்ததுலேருந்தே எப்போவுமே மீட் பண்ணும்போதெல்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருப்பார் என்கிட்ட. அது ஒரு சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பாயினோம். அவர் வந்து என்னை பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து இந்த படம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ லவ் பண்ணி இந்த கேரக்டரை எழுதி என்னை நம்பி என்னை கொடுத்ததுக்கு நன்றி பாரி. தேங்க்யூ சார். அண்ட் படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எடுக்கும்போதே ஷூட் பண்ணும்போதே தெரியும், நல்லா டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருந்தது. பேப்பரில் இருந்த இது எமோஷன்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறத வந்து கண்ணால் பார்த்தோம். அது உண்மையாகவே இன்றைக்கி வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ நிறைவாக இருந்தது. சூப்பர் பாரி. இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவல். தேங்க்யூ சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு ஃபுல் எல்லா இந்த ஹோல் காஸ்ட் வாஸ் அமேசிங். சார் நான் ஜமாலேருந்து உங்களோட ஒர்க்கோட ரொம்ப பெரிய ஃபேன். பிகாஸ் ஒரு ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட் எடுத்து அதை எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாயபுளாக கன்வே பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுமோ, 2 படத்துலையுமே நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ லவ் யுவர் ஒர்க். அண்ட் லைக் அம்மா செட், இது அப்பாவோட ரியல் ஃபேஸ். நாங்கள் வீட்டில் இப்படி தான் இருப்போம். பிகாஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் அவரோட எப்படியோ படத்தில் அப்படி தான் நாங்கள் ரியல் லைஃப்பில் நாங்கள் அம்மாவுக்கு அகேன்ஸ்டாக டீம் சேர்ந்துட்டு அவங்கள அனாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு வாட்டி when he comes home and shares about his day of work, எனக்கு வந்து வாவ் நிஜமாக வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு இருக்கும். அண்ட் he had the best time and அது அப்படியே தெரியுது ஸ்க்ரீனில். அண்ட் I loved you pa in the movie and all of you as Bhaskar. No, the same. So loved all of you. So good. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வருவோம் மறுபடியும். வணக்கம், என் பேர் நிக்கிலா சங்கர். நான் வந்து அன்பே டயானா படத்தில் இப்போது நடிச்சிருக்கேன். இது $1 million எனக்கு 3rd மூவி. $1 million எப்போவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் given me the best films of my career. அது குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், இப்போ அன்பே டயானாவாக இருக்கட்டும். they are giving me very good roles which people really like. இதில் கிளைமேக்ஸில் இருந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், though I have 4-5 scenes, அதில் இருக்கிற இம்பேக்ட் ரொம்ப அழகாக கொடுத்து என்னை நல்லா காட்டுறாங்க. ஆல்சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இட் இஸ் வெரி நைஸ். ரோஜா மேமாக இருக்கட்டும், சேதன் சாராக இருக்கட்டும், அதுவும் கோபி கூட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஹிம். ஏன்னா எல்லா சீன்லேயுமே எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருந்தது. ஸோ தட் வே இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பாரி சாரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் டைரக்ட் பண்ணிகிட்டே நடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஒரு சில இடங்களில் அவர் டேரக்டராக மாறிடுவார், டக்குன்னு ஆக்டராக மாறிடுவார். நானே பார்ப்பேன் எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறாரு அப்படின்னு. ஸோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க். அண்ட் ஐ ஹவ் காட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பானு and a lot of other people. அன்பே டயானாவோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோஜா மேம், சேத்தன் சார், ஆல்ரெடி நான் வந்து தேவதர்ஷினி மேமோட ரகு தாத்தா பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கூடயும் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்காகவே க்ரியேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஃபேமிலியோட என்டர்டெய்னிங் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு படம் தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இத்தனை நாள் வரைக்கும்
வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க ப்ரெஸ் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எங்களோட ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருக்கு. பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் பார்த்து அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான்றதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் மெயினாக வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. நான் உள்ள உட்காந்து பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா படக்குழுவின் அன்பான அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை படம் பார்க்க செலவிட்டதற்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், ஏன் படம் பண்ண வந்தேன் அப்படிங்கிற நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். கல்விக்கு நிகராக நான் சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான கருவி அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு மிகப்பெரிய கனவு. ஆனால் தொடர்ந்து என்னால் அதில் பயணிக்க முடியலை. ஆனால் கூட நம்மளால் முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம நிறைய பேரை உருவாக்கணும், என்னைய மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சத்யா ஐஏஎஸ் அகாடமியில் பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குறதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, அதே போல தான் சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட நியோ கேசில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி மில்லியன் டாலரோட சேர்ந்து நியோ கேசில் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நோக்கமும் $1 மில்லியன் தம்பி யுவராஜோட நோக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளோட அறிமுகம் ஃபஸ்ட்டு வர்றது படம் $1 மில்லியன் சேர்ந்து பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தம்பிக்கிட்ட பேசினேன். ஸோ அப்படி தான் நான் $1 மில்லியன் சேர்ந்து நாங்கள் படம் பண்ணோம். தம்பி யுவராஜை எனக்கு அறிமுகப்படுத்தினது டைரக்டர் இரா சரவணன் சார் தான். அடுத்து அன்பே டயானா படத்தை பற்றி சொல்லணும்னா, இது குடும்பமாக சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த கருத்தை சமூகத்திற்கு டைரக்டர் பாரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல, வெளிப்படையாக இல்லாமல் அதே சமயத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கருத்தை அதில் சொல்லியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே, ஹீரோயின் ரம்யாவாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை நியோ கேசில் கிரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் எப்போவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அவங்க பேசிட்டு கடைசி பேசி அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது அன்பே டயானா இந்த படத்தில் நான் பெங்களூர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி உங்களோட தான் ப்ரெஸ் அண்ட் எல்லாருமே நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் என்னோட கேரக்டர் கொஞ்சம் தூக்கிங்க நன்றி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மற்றபடி ரொம்ப படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதுமாதிரி $1 மில்லியன் அண்ட் சத்யா மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு பாரி ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினாக மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்ற ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் ஃப்ரம் பெரம்பூர் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த $1 மில்லியன் அண்ட் நியோ கேசில் மேம்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பாரி ரொம்ப அழகாக இந்த படமும் எழுதியிருந்தார். அண்ட் என் கேரக்டரும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த ரோல் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்டை தயவுசெய்து இந்த படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஈவினிங்காக இருக்குது. இந்த பயணம்ன்றது ஜமால் ஆரம்பிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. 2013 ஆக்டிங் கிளாஸ் எப்போ சேர்ந்தனோ அதிலேருந்து ஆரம்பிச்சது. எல்லாமே இந்த பாத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி முகம் தெரியாமல் க்ரௌடில் நின்று அப்படி ஒன்றா பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜமா பண்ணப்பையும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் நாங்கள் உங்களெல்லாம் சந்தித்து தேட்டரில் போய் பார்த்தோம். ஜமா தேட்டருக்கெலாம் பெருசாக ஒரு ரீச் இல்லை. பட் இந்த அன்பே டயானா முழுக்க தேட்டரிக்கலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இவங்க ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாருமே இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணது, இந்த ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தது பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா என்ன மாதிரி
வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற ஒரு வார்த்தையும் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றியாக மட்டும் இருக்காது, என்ன மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் அதுக்கான வெற்றியுமா இருக்கும். என்ன மாதிரி கஷ்டப்படுற நடிகர்களுக்குமான வெற்றியாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே எங்களால் எடுத்துக்க முடியுது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம் சார். நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து யோசித்தோம். மலையாளமும் வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது. பட் அடுத்து எதனா ஒன்று மலையாளத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்றது தான். இல்லை சார், சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய ஊர்லேயுமே தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது இல்லாமல் எல்லாமே படத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப காமனான தெலுங்கு வார்த்தைகள் தான். ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் எதுவுமே உபயோகிக்காமல் எதெல்லாம் புரியுமோ, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த வார்த்தைகளை மட்டும் தெலுங்கு வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே அதுவும் இல்லாமல் தெலுங்கு எங்கெங்கே வந்து நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம்னா, எதெல்லாம் முக்கியமான இடம் இல்லையோ அங்கே மட்டும் தெலுங்கு யூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் மக்களுக்கு புரியணுமோ புரிய வேண்டிய இடத்துல எல்லாமே தமிழில் தான் மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு, புரியாத அளவுக்கு இல்லாமல் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல்ல வந்து பாரினா அந்த மூஞ்சி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்பட்ட படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜமா பண்ணப்பையும் பெருசாக வெளியில் நான் தான் அதை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியல. பாட்டில் ராதா பண்ணப்பையும் அப்படி தான் இருந்தது. முறையாக வந்து இப்படி ஒரு ரோல் நம்மளோட நம்மளாக நடிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஹீரோவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பின $1 மில்லியன் யுவராஜ் ப்ரோக்கும் நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லலாம், யாருமே சூஸ் பண்ணல சார். நான் ஏன்னா இந்த கதை எழுது நான் ஜமாவும் அதான் சொன்னேன். ஜமாவும் வந்து நான் வந்து ஹீரோ ஆகணும், அதாவது முக்கிய கதாபாத்திரம் ஆகணுன்றதுக்காக எழுதப்பட்டது தான் ஜமா. அதே மாதிரி இதில் வந்து இது தியேட்ரிக்கலாக ஒரு படம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஓடுறதுக்காக எனக்காக எழுதிக்கப்பட்டது தான் அன்பே டயானா சார். நான் இவங்களை வச்சு பண்ண அப்படின்னு நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. ஆனஸ்ட்டாகவே இது எனக்காக பண்ணப்பட்ட கதை தான் சார். சார் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ரிலீஸ் பண்ணுற ஐடியா தான் சார் இருக்குது. ரிலீஸ் ஆகுது படம். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இப்போ பெங்களூரில் ரிலீஸ் ஆகுது, அங்கே ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகுது, இங்கேயும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த மக்களும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்புகிறோம். எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். லாங்குவேஜ் பேரியர் இந்த படத்துக்கு மோஸ்ட்டாக இருக்காது. நிறைய பேர் அதுக்கான கொஸ்டின் வச்சாங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ பேன் சவுத் படம் அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ சவுத் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். மலையாள மக்களுக்கும் தமிழ் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்குமே ஒரு கனெக்டடான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும் சார். சார் அவங்களோட முழு பேர் வந்து மேஜிக் டயானா கொன்சால்வஸ் சார். 3 இதே எல்லா பேரையும் 3 வாட்டி சொல்லியிருந்தா ஸ்க்ரீன் பிளேல டைம் பத்தாதுன்றதுக்காக மேஜிக்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் போடுறமே சார், கடைசியில் ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுவாங்க. எழுதும் போது கூட மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்னு எழுதுவாங்க சார். அதுக்கு தனியாக ஷார்ட்டே வச்சுருந்தோம் சார். இது உள்ளே இருக்க டீட்டெயிலிங் தான் சார். எல்லா விஷயத்தையும் நம்ம இல்லை சார், அன்பே மேஜிக்ன்றதை விட அன்பே டயானா தான் கவுண்டமணி சார் சொன்ன டைலாக். அதனால் டயானா தான் சார் அவங்க பேர். இல்லை சார், எனக்கு மேஜிக்னு கூப்பிட பிடிச்சிருந்ததுன்னு கூப்பிட்டேன் சார். அவங்க அம்மாவை சொல்கிறீங்களா? ஓகே சார். மேஜிக்ன்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். அது ஒன்று வச்சுருந்தோம் சார். அவங்க வந்து என் லைஃப்பில் நடந்த மேஜிக் டயானா கொன்சால்வஸ் இது 3த்தில் எது வேணால் கூப்பிட்டுக்கலாம் சார். அந்த மாதிரி இது வந்து இப்போ என் பேர் பாரி இளவழகன், எங்கள் வீட்டில் பாரினும் கூப்பிடுவாங்க, இளவழகனும் கூப்பிடுவாங்க. அது அவங்களோட இதில் வந்து மேஜிக்ன்றது வந்து அதில் ஒரு டைலாக் வச்சுருந்தேன் சார். இவங்க என் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக், அப்படி ஒரு மேஜிக்கலாக இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பேரை ஹைலைட் பண்ணும் சார். இது வந்து டயானாங்கிறது இன்னும் மக்களுக்கு அன்பே மேஜிக் அப்படிங்கிறத விட அன்பே டயானாங்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு கவுண்டமணி சார் சொல்லும் போது தெரியும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் வச்சது தான் சார். அது தேங்க்யூ.
சார் நிஜ வாழ்க்கையிலேருந்து எடுத்தது தான் சார். இவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேருமே பாபா தான். அவரும் பெங்களூர்லேருந்து வந்தவர். அவர் கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் இந்த கேரக்டர். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறதும் அவர் தான். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஸோ எல்லாமே அது ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். சேத்தன் சாருமே கிட்டத்தட்ட அப்படி ரியல் லைஃப்லேருந்து நிறைய அப்பாக்கள் அந்த மாதிரி ஜாலியான அப்பாக்கள் வந்து இருக்காங்க. அப்படி சேத்தன் சார் இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். மாட்டினா அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான் சார். சார் அப்படி இல்லை சார். இப்போ நம்ம ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா ஒரு நம்ம சொல்கிற கருத்து தான் எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை சார். இப்போ நம்ம ஒரு ஏலியன் படம் எடுக்கணும்னா எல்லாருமே ஏலியனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அப்படி இல்லை சார். இது வந்து என்னென்னா அம்மாக்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு சில அம்மாக்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நம்ம கதை எடுக்கிறோம். நிறைய கதைகள் நமக்குள்ளவே இருக்குது. அதுலேருந்து எந்த கதையை நம்ம எடுத்தால் வந்து இன்னும் இதுக்கு இந்த கதைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தேர்வு தான் சார். அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்க அம்மாக்களுக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன வழி இருக்குது, அவங்க கோவத்தை வந்து ஏன் அப்படி ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இதில் பேசியிருக்கோம் சார். அந்த ஸ்ட்ரிக்டான அம்மா வந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பண்ணாமல் அவங்களோட சைடையுமே இதில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் சார். இல்லை சார், அப்படி வராதுன்னு நினைக்கிறேன் சார். இது வன்முறையை தூண்டுற படம் இல்லை. அப்படி எதனா வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுற படமாக தான். அப்படி தான் இந்த கதையை வந்து நாங்கள் அந்த நோக்கத்தோடு தான் இந்த கதையை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுதோ இல்லை வந்து ஆமாம் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கனாலே அது மிகப்பெரிய வெற்றி தான் சார். வன்முறையை தூண்டுற அளவுக்கு இதில் எதுவும் காட்சிகள் இல்லை அப்படின்னு நம்புகிறோம் சார். நாங்கள் அப்படி நான் எதுவும் படம் பார்த்ததில்லை சார், அதனால் எனக்கு தெரியல. அந்த கருத்தியலே எனக்கு இல்லை சார். இது எல்லாமே அவங்க இதில் பார்த்துட்டு இருக்க மக்கள் மனசு வச்சாங்கன்னா எதுவும் என்ன வேணால் நடக்கும் சார். இது வரைக்கும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் வந்து தென்னைக்கு பாயிடுது கொஞ்சோண்டு புல்லுக்கும் பாயாதா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாஞ்சு எங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். மக்கள் மனசு வச்சிங்கன்னா நிஜமாலே இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கான விஷயமும் அங்கே நடக்கும். அந்த வர்ற எல்லா படங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சார் எங்களோட ஆசை. அதே சமயத்தில் வர்ற சின்ன படங்கள், அதில் நீங்கள் நல்ல படம் நினைக்கிற சின்ன படங்களுக்கு உங்களோட ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்னோட முழு ஸ்ட்ரென்த்தையுமே நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ஜமாலை நான் தவற விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை கொட்டி நான் இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி அடையலைன்னா நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை வந்து மனசு வச்சு அதை வெற்றி பெற வச்சுருவாங்கன்றது நாங்கள் வந்து நம்புகிறோம் சார். யார் கல்யாணத்துக்கு அது கல்யாணமே ஆகல இல்லை சார். போஸ்டர் அடிச்சது அவர் இல்லை சார். அது கீழே நல்லா பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி இல்லை சார். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேனர் வைக்கிறவங்க எல்லாம் ஒப்புதலோட வைக்கிறது இல்லை சார். நண்பர்கள் குழு எல்லாருமே சேர்ந்து வச்சிருவாங்க சார். இவர் காசு போடல சார், பக்கத்தில் இருக்கவர் காசு போட்டார்.